அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். அப்டேட் நம்பர் 119. ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட் இல்லை. ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் அவ்வளோதான், ஒரு சாம்ராஜ்யத்தையே, ஒரு சிவிலைசேஷனே அழிய போகிறது, தயாராக இருங்க, நான் கொடுத்த டேட் வந்து முடிஞ்சு போச்சு, இனி ஈரான் வந்து கடவுளை தான் காப்பாற்றணும், அல்லாவை ப்ரைஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் அடுத்தடுத்த ட்வீட்டை வந்து பயங்கரமாக போட்டிருந்தாங்க. ஈரானும் வந்து கடுமையான ஒரு எச்சரிக்கை. அதே சேம் டைலாக் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அரபு நாடுகளும் இஸ்ரேலும் நீங்களும் தயாராக இருந்துக்கோங்க, உங்கள்கிட்டயே பவர் ஸ்டேஷன்லாம் எல்லாமே இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. இன்றைக்கி காலையிலிருந்து ஒரு 16 ரயில்வே பிரிட்ஜ் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க இஸ்ரேல். அது இல்லாமல் அடுத்தடுத்த இலக்குகள் குறி வைக்கப்படுகிறது. அடுத்தடுத்து நடந்த சம்பவங்கள் என்ன? கார்த்தீவு மீது தாக்கல் நடந்தது உண்மையா? ஈரானுடைய 90% ஆதாரம், அதாவது எண்ணெய் ஏற்றுமதியை முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறதா அமெரிக்கா? தாக்குதல் என்ன மாதிரியான சூழ்நிலை இருக்கும்? இல்லை திடீர்னு பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கிறதா? அனைத்திற்குமான கேள்விகளுக்கு விடையளிக்க வேண்டிய ஒரு பதிலாக இருக்கிறது இந்த பதிவு. ஸோ வீடியோ பார்த்து முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க, வீடியோ கொடுக்கலாம். ஸோ ட்ரம்ப் அவர்களுடைய லேட்டஸ்ட் பதிவு என்ன அப்படின்னா, இன்று இரவோடு சரி ஈரானுடைய டைம் முடிஞ்சு போச்சு, முழுமையாக அழைக்கப் போகிறோம், மீண்டும் ஒருபோதும் உயிர் பெறாது, எனக்கு விருப்பம் இல்லை, தாக்கம் நடத்துவதற்கு எனக்கு விருப்பம் இல்லை, இருந்தாலும் நடந்தே தீரும். இன்று இரவு வரலாற்றில் மிக முக்கியமான நாட்கள். 47 வருட ஆண்டு கால மிரட்டல், ஊழல் எல்லாம் முடிவுக்கு வருகிறது, ஒரு நாகரிகமே அழியப் போகிறது என்று மிகப்பெரிய ஒரு மிரட்டல். இந்த நாகரிகமே அழிய போகிறது, யார் காப்பாற்ற போகிறாங்க, டோட்டல் ரிஜிம் சேஞ்ச் வரப்போகிறது அப்படின்னு பயங்கரமாக அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 ட்வீட்டை போட்டு விட்டார். உடனே ஈரான் தரப்பில் பதில் ட்வீட்டுமே வந்து போட்டிருந்தாங்க. இனி உங்களிடம் வந்து மறைமுக பேச்சுவார்த்தை கூட கிடையாது, எந்த பேச்சுவார்த்தையுமே கிடையாது, நாங்கள் டோட்டலாக கட் பண்ணுறோம்னாங்க. அப்போ இந்த இடத்துல எனக்கு இன்னொரு டெஸ்ட்டுமே விளங்கிடுச்சு. அப்போ இத்தனை நாள் மறைமுக பேச்சுவார்த்தை நீங்கள் நடத்திட்டு இருந்தீங்களா ஈரான்? நாங்கள் யாருக்கிட்டையுமே பேச்சுவார்த்தை நடத்தலை, எந்த ஒரு டைரக்ட் கான்ட்ராக்டும் கிடையாது, மறைமுக கான்ட்ராக்டும் இல்லைன்னு சொன்னீங்க. ஆனால் திடீர்னு நாங்கள் இதுக்கப்புறம் மறைமுக பேச்சுவார்த்தை கூட கிடையாது, டோட்டலாகவே நாங்கள் கான்ட்ராக்டை கட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இது ஈரானுடைய ஸ்டேட் மீடியா தெஹ்ரான் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த நியூஸை உடனே ட்ரம்ப்போட ட்வீட் வெளியிட்ட அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ரீசெண்டாக பார்த்தா அந்த ட்வீட்டை வந்து டெலீட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அது இன்னொரு ட்விஸ்ட்டுமே வைத்திருக்காங்க. அது என்னன்றது ஃபைனல் பதிவில் பார்க்கலாம், கிளைமேக்ஸில் பார்க்கலாம். ஆனால் எப்போவுமே இந்த மாதிரி ஒரு அளவுக்கு மீறின ஒரு மிரட்டல் என்பது வந்து பேச்சுவார்த்தைக்கு பணிய வைப்பதற்கான ஒரு மிரட்டலாக பார்க்கலாம். சைக்காலஜிக்கல் அப்ரோச்சாக வந்து ஈரான் இன்ன வரைக்கும் அதை அப்படி தான் பார்க்குறாங்க. அதாவது நம்மளை பேச்சுவார்த்தைக்கு உடன்பட்டு வர வைக்கணுன்றதுக்காக ஃபைனலாக இறுதி வரைக்கும் மிரட்டி பார்க்குறாங்களான்ற இன்னொரு ஆங்கிள்லையும் அணுகிறாங்க ஈரான் தரப்பில். அதை தாண்டி பெரிய ஒரு ட்விஸ்ட்டை வந்து உடைச்சது யார் அப்படின்னா ஜேடி வான்ஸ் அவர்கள். ஜேடி வான்ஸ் அவர்கள் ஐரோப்பாவுக்கு போயிருந்தார். ஐரோப்பாவில் குறிப்பாக விக்டர் ஓர்பன் அவர்களுக்கு ஆதரவாக ரீஎலெக்ஷனில் பிரச்சாரம் பண்ண போகிறார். அதாவது வாக்காளர் பெருமக்கள்கிட்ட பேச போகிறார். அங்கே போயிட்டு வாக்காளர் பெருமக்கள்கிட்ட நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், போயிட்டு ட்ரம்ப் இது மாதிரி வல்லவர் நல்லவர், ட்ரம்ப்பு விக்டர் ஓர்பன் அவர்கள் வல்லவர் நல்லவர், அவர் ஜெயிச்சாதான் ஹங்கேரிக்கு வந்து நன்மை பயக்கும், அந்த மாதிரியான விஷயங்களை பேசுகிறத விட்டுட்டு இந்த கல்யாணத்தில் போயிட்டு பெரிய பெரிய தலைவர்கள் பேச கூப்பிட்டோம்னா கல்யாணத்தில் மணமகனுக்கும் மணமகளுக்கும் அட்வைஸ் கொடுக்கறத விட்டுட்டு அவங்கவுங்க அரசியல் நிலைப்பாடு பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி இவர் போயிட்டு இவங்களோட அரசியல் நிலைப்பாடு, நாங்கள் வந்து ஈரானுக்கு எச்சரிக்கை கொடுத்தோம், ஆனால் ஈரான் வந்து பல கட்ட பேச்சுவார்த்தைகள் மறைமுகமாக நடந்தாலும் ஒத்துக்கலை, வேறு வழியில் நாங்கள் இதுவரை பயன்படுத்தாத மிகப்பெரிய ஒரு ஆயுதங்களை பயன்படுத்த போகிறோம், அது வந்து உலகுக்கே மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையாக இருக்கும் அப்படி இப்படின்னு அந்த இடத்துல பேச. அது இல்லாமல் அங்கே விக்டர் ஓர்பன் அவர்கள் லவ் பண்ணுறாரு அப்படின்லாம் சொல்ல. ஏற்கனவே ஐரோப்பா வந்து கொலகாண்டில் இருக்கிறாங்க அமெரிக்கா மீது. ஏன்னா எங்களோட தேர்தலில் நேரடியாக தலையிடுறீங்க, அது விக்டர் ஓர்பன் அவர்கள் ஜெயிச்சா நேரடியாக அமெரிக்கா ஜெயிச்ச மாதிரி. அங்கே உக்ரைன் வேற விக்டர் ஓர்பன் ஜெயிக்கக்கூடாதுன்னு அவங்க எதிராக பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஐரோப்பாவும் உக்ரைனும் ஹங்கேரிக்கு எதிராக விக்டர் ஓர்பன் அவர்களுக்கு எதிரான ஒரு பிரச்சாரம். பட் இந்த இடத்துல அமெரிக்கா உள்ள போந்து அவருக்கு ஆதரவாக பிரச்சாரம். அப்போ நாடு தழுவிய அளவில் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறது அமெரிக்கா. மற்றொரு நாடுகள் உள்ள எது பிடிக்கலன்ற மாதிரி, அதாவது ஐரோப்பா வந்து அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை கொடுத்துருந்தாங்க. பட் அந்த இடத்துலையும் போயிட்டு ஈரானுக்கு எச்சரிக்கை கொடுத்து அங்கேருந்து ஈரான் மீது அணுகுண்டே வீசிடுவோம்னு சொன்ன உடனே இங்கிருந்து வெள்ளை மாளிகை உடனே விளக்கம் கொடுக்குறாங்க. ஜேடி வான்ஸ் துணை அதிபரே, நீ கொஞ்சம் பொறுப்பாக உணர்ந்து பேசுங்க, நீங்கள் சொல்கிறத பார்த்தா அணு ஆயுதமே
போடுற மாதிரிலாம் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அதனால் அணு ஆயுத ஸ்ட்ரைக்கெல்லாம் கிடையாது அப்படின்றத தெளிவுபடுத்திட்டாங்க. ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் அணு ஆயுதம்லாம் வந்து பயன்படுத்தவே மாட்டாங்க. ஆனால் என்னையே பார்த்தேன் நான், அந்த புஷீர் பகுதி இருக்கு இல்லையா, அதாவது அணு உலைகள் இருக்கக்கூடிய பகுதியில் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து அயோடின் டேப்லெட்டா சம்திங், அந்த ரேடியேஷன் வந்ததுன்னா அதை முறியடிப்பதற்கான ஒரு சில டேப்லெட் கொடுக்கப்பட்டதான் நீங்கள் காலையிலேருந்தே நான் பார்த்தேன் நான். அது இல்லாமல் லின்சே கிரஹாம் அவர்கள் வந்து இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாரு, அதாவது ஈரான் பொறுத்த வரைக்கும் பெட்ரோ டாலரை கேன்சல் பண்ணிவிட்டு சீனானுடைய யுவானை கையில் எடுத்தாங்க, அதுதான் வந்து எங்களுக்கு எதிராக மாறினது அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. சரி, ட்ரம்ப் அவர்கள் அறிவிப்புக்கு அப்புறம் 8 மணிக்கு மேலே பரபரப்பாயிடுச்சு இல்லையா, அதனால் இன்றைக்கி இந்தியா அங்கே இருக்கக்கூடிய ஈரானில் இருக்கக்கூடிய இந்திய சிட்டிசனுக்கு மக்களே கொஞ்சம் வெளியே வராமல் இருங்க, மின் நிலைகள் மீது இல்லை இராணுவ நிலைகள் மீதோ இல்லை வேறு எங்கே ஸ்டோரேஜ் இருந்ததுன்னா கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோங்க, பங்கர் கடையிலே இருந்துக்கோன்ட்டாங்க. இங்கே பக்ரைனுக்கும் வந்து அமெரிக்கா ஒரு ட்ராவல் வார்னிங் கொடுத்தாங்க, எக்கார்ந்து கொண்டும் வீட்டை விட்டு வெளியே வராதிங்க, பங்கருக்குள்ளே இருங்க, தேவையில்லாமல் வெளியே வராதிங்க, முடிஞ்சால் இப்போதைக்கு வெளியே வர வாய்ப்பு இல்லை, நாட்டை விட்டு வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை, ரொம்ப சேஃப்டியாக இருங்க, அரசாங்கத்துடைய புரோட்டோக்காலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு ஷெல்டரில் இருங்கன்றாங்க. சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்கர்களுக்கும் அதே விதமான எச்சரிக்கை, மற்ற அரபு நாடுகள் இருக்கக்கூடிய மக்களுக்கும் வந்து பெரிய அளவுக்கான எச்சரிக்கைகள் கொடுக்கப்பட்டிருக்காங்க. மக்கள் தேவையில்லாமல் யாரும் அங்கேயும் இங்கேயும் போகக்கூடாதுன்றாங்க. எகிப்து கூட அடிஷ்னலாக அந்த ட்ராவல் வார்னிங்கெல்லாம் வந்து பயங்கரமாக கொடுத்து வச்சுருக்காங்க. அப்போ இந்த ட்ராவல் வார்னிங் சுற்றி இருக்கக்கூடிய அறிவிப்புகள், அப்புறம் திடீர்னு ட்ரம்ப் ஜேடி வான்ஸ் அவர்கள் அணுகுண்டு போடுற ரேஞ்சுக்கெல்லாம் பேசும்போது இன்னொரு சம்பவம் நடந்து போச்சு. என்னென்னா, இன்றைக்கி துருக்கியில் ஒரு பயங்கரமான ஒரு துப்பாக்கி சூடு, அது வந்து இஸ்ரேலினுடைய ஒரு எம்பசி மாதிரி இருக்கும், அது வெளியில் திடீர்னு மர்ம நபர்கள் என்ன பண்ணுறாங்க, துப்பாக்கியோடு உள்ள நுழையிறாங்க. துப்பாக்கியோடு உள்ள நுழையும் போது துருக்கியினுடைய இராணுவம் கொஞ்சம் சுதாரித்து கொண்டு திருப்பி தாக்கம் நடத்தியதில் ஒருத்தர் இறந்து போயிட்டான், 2 பேர் வந்து நாங்கள் நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு ஒரு பரபரப்பாக ஆயிடுச்சு. திடீர்னு துருக்கிக்குள்ளார ஒரு துப்பாக்கி சூடின உடனே ஆரம்ப கட்டத்தில் பயங்கர கான்ஸ்பிரசி தியரிலாம் வந்து போச்சு, அதுக்கப்புறம் வந்து ஹோல்ட் ஆகிடுச்சு. ஏன்னா துருக்கி வந்து இன்ன வரைக்குமே இஸ்ரேல் மீது மிக பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டு, எங்கள் ரீஜியனில் ஒட்டுமொத்த பங்காளிகளாக இருந்ததை பிளவு ஏற்படுத்தி ஒட்டுமொத்தமாக நாசம் பண்ணது இஸ்ரேல் தான். இஸ்ரேல் தனது சொந்த தேவைக்காக எல்லா அரபு நாடுகளையும் எதிரியாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது திடீர்னு அங்கே ஒரு துப்பாக்கி சூடு ஆயத்தோடு உள்ள நுழையும் போது பெரிய லெவலில் பேசப்பட்டது. இது சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2, அதாவது இந்த முக்கியமான பிரிட்ஜ் தாக்கல் நடத்துறதுக்கு முன்பு இந்த கராச் என்ற பகுதியில் இன்றைக்கி ஐஆர்ஜிசியினுடைய இராணுவத்தினுடைய மிக முக்கியமான மீட்டிங். ஒன்று வந்து கராச் என்றாங்க, இன்னொன்று அஸ்வாஸ் அப்படின்ற. இந்த அஸ்வாஸ் பகுதியில் ஒரு 20க்கும் மேற்பட்ட ஐஆர்ஜிசியோட இராணுவ வீரர்கள் கொஞ்சம் திடீர்னு ரகசிய திட்டங்கள் தீட்டுவதற்காக ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் மீட்டிங் போட்டாலே சர்வசாதாரணமாக தெரிஞ்சு போயிடுது. அதனால் அந்த இடத்துல தாக்கல் நடத்தப்பட்டதாகவும் ஐஆர்ஜி கமாண்டர் ஒருத்தர் வந்து இறந்து போனதாகவும் சொல்கிறாங்க. இறந்து போனதா இன்றைக்கி காலையில் தாக்கல் நடந்ததுன்னா 1/2 மணி நேரத்திலே ஈரான் தரப்பில் அனௌன்ஸ் பண்ணாலும் ஊடகங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பட் இஸ்ரேல் தரப்பில் என்ன கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்கன்னா, ஒருத்தர்லாம் கிடையாது, ஒரு 20க்கும் மேற்பட்ட தலைவர்கள் அந்த இடத்துல குழுமி இருந்தாங்க, மீட்டிங் நடத்தினாங்க, நாங்கள் தாக்கல் நடத்தணும். ஆல்மோஸ்ட் 18 ஐஆர்ஜிசியோட மெம்பர்ஸ் வந்து இறந்துருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அல்புராஸ் அப்படின்ற ஒரு ப்ராமினன்ஸில் அந்த தாக்கல் நடத்தின பதிவுகள் கூட பார்க்க முடியுது. பார்க்கலாம் என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. பட் ஆனால் அவங்க இந்த மாதிரி தலைவர்கள் இறக்கிறதில்ல பெருசாக ஈரான் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டல. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, போனால் இப்போ வராங்க, அடுத்த தலைவர் நம்ம உருவாக்கிக்கலான்ற அடிப்படையில் தான் அவங்க இருக்காங்க. ஏன்னா பெருசாக ரியாக்ஷன்லாம் பார்த்தோம்னா நம்ம என்ன ஆரம்ப கட்டத்துலேருந்து பார்க்குறோம், தலைவர்களை பாதுகாக்க ஈரான் தவறுகிறது. அந்த ஒரு குற்றச்சாட்டுக்கு அவங்க தான் தெளிவாக சொல்கிறாங்க, ஒரு தலைவர் போனால் எங்களுக்கு இன்னொரு தலைவர் வந்துடுவாங்க, எங்கள் தலைவரோட எங்கள் சிவிலைசேஷன் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ இன்னொரு நான் வரைபடத்தையும் காட்டுறேன். இந்த வரைபடத்தில் ஒட்டுமொத்தமாக ஒரு 8 இடத்த சொல்கிறாங்க. அதாவது கராச், தப்ரீஸ், கசான், கேம், அப்புறம் வந்து குவாம்ன்ற பகுதியில் அவங்க இராணுவத்துக்கு தேவையான பிரிட்ஜ் ஒன்று, பாலங்கள், அது இல்லாமல் ரயில்வேயில் என்ன பண்ணுறாங்க, ட்ரெயின் மூலியமாகவும் ஆயுதங்கள் கொண்டு போகிறாங்கன்ற அடிப்படையில் ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த வரைபடத்தில் காட்டுறோம் பார்த்தியா, இதுதான் மிக முக்கியமான பாதை. அங்கங்கே இந்த எல்லா இடத்தையும் நாங்கள் குறி வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 7 இடத்துல அடிச்சிருக்காங்க. 7 முக்கிய ரயில் பாலங்கள் மீது தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. இந்த ரயில் பாலங்கள் மீது தாக்கல் நடத்தும் போது ஒரு 8 பேர் பக்கம் படுகாயம் அடைந்ததாக சொல்கிறாங்க, 2 பேர் பக்கம் இருந்ததாக ஐஆர்ஜிசியில் சொல்கிறாங்க. இப்போ தான் இஸ்ரேல் தரப்பில் ஒரு வீடியோ பதிவு வெளியிடுறாங்க. ஆல்மோஸ்ட் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், முதற்கட்ட நடவடிக்கையாக
ரயில் நிலையங்கள் இணைக்கக்கூடிய மிக முக்கியமான பிரிட்ஜ் தாக்கல் நடத்த போகிறோம். நாங்கள் இரண்டு நாடுகளும் இணைந்து அடுத்த கட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் 47 வருட கொடுங்கோல் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருகிறோம். இனி அந்த மக்களுக்கு விடிவு காலம் பிறக்கிறது, சுதந்திரம் பிறக்கப் போகிறது. அந்த சுதந்திரத்தின் காற்றை நீங்கள் சுவாசிக்க போகிறீர்கள். இனி தாக்குதலை தொடங்க போகிறோம். அதற்கான அச்சாரம் தான் இந்த ரயில் நிலையங்கள் மீதும் ரயில் பாலங்கள் மீதும் நாங்கள் நடத்தப்படுகிற தாக்குதல் இன்று இரவு முதல் வந்துவிட்டது அப்படின்னு யார் சொல்றது? நெதன்யாகு அவர்கள் சொல்றாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு திடீர்னு இந்த கார்க் தீவு அதி முக்கியத்துவம் வாய்ந்த தீவாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா ஈரானுடைய 90% ஏற்றுமதி. ஒரு சில புகைப்படங்கள்லாம் பார்த்தேன் நான். பட் இன்னும் எனக்கு பெருசாக உறுதியாக தெரியல. இல்லை கார்க் தீவினுடைய எண்ணெய் கிணறுகளோ எண்ணெய் கிடங்குகள் மீதோ எண்ணெய் சுத்திகரிப்பு நிலைகள் மீதோ பெருசாக தாக்கல் நடத்தின மாதிரி தெரியல. ஒரு கார்க் தீவு இருக்குன்னா சென்ட்ரலில் மட்டும்தான் ஸ்டோரேஜ் இருக்கும். அந்த பக்கம் இராணுவத்தினுடைய கட்டமைப்புகள் இருக்கும், அந்த பக்கம் இன்னொரு பக்கம் இராணுவ கட்டமைப்புகள் இருக்கும். அங்கே ஒரு சில பகுதியில் ஏற்கனவே அமெரிக்கா நடத்தியிருந்தாங்க. அது இல்லாமல் அங்கே கேஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுற இடத்துல தொடர்ந்து ஒரு தீ எரிஞ்சிட்டே தான் இருக்குது. இன்னுமே ஒருவேளை அதை மீன் பண்ணி சொல்கிறாங்களான்னு தெரியல. ஆனால் இன்னுமே எல்லா ஊடகங்களும் உறுதியாக சொல்கிறாங்க இல்லை கார்க் தீவில் அடிச்சிட்டாங்கன்ட்டு. ஆனால் எண்ணெய் குடோன்கள் மீது அடிக்கலன்றது நான் கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறேன். இன்னும் அங்கெல்லாம் கை வைக்கவே இல்லை. இப்போதைய நிலைமைக்கு அவங்க எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா ரயில் நிலையங்கள் இருக்கக்கூடிய இணைப்பு பாலங்களை தாக்கல் நடத்தியிருக்காங்க. அந்த இணைப்பு பாலமும் இராணுவத்துக்கு தேவையான கட்டமைப்புக்கு உதவி செய்கிறது என்ற அடிப்படையில் நாங்கள் தாக்குதல் நடத்தினோம் என்று தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் ஈரான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் கொடுத்துட்டாங்க. அடுத்து பவர் ஸ்டேஷன் அடிக்க போறாங்கன்னொடனே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பெரும்பாலும் ஈரானுடைய கொடியை சுமந்து சென்று இனி எங்கள் சிவிலியன் ஸ்டேஷனை யாராலையும் தாக்கல் நடத்த முடியாது, அழிக்க முடியாது, நாங்கள் காப்பாற்ற போறோம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாகாணத்தில் இருக்கக்கூடிய பவர் ஸ்டேஷன் முன்னாடி பெரிய அளவுக்கு கேதராக வராங்க. மிகப்பெரிய அளவுக்கான க்ரௌட். ஏன்னா மக்களை மீறி தாக்கல் நடத்த முடியாதுன்றாங்க. இங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. பகல் நேரத்தில் நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கலாம், நைட் டைமில் தானே தாக்கல் நடத்த போகிறாங்க. பெரும்பாலான பவர் ஸ்டேஷன் நைட் டைம் தானே தாக்கல் நடத்த போகிறாங்க. அதே மீறி ஒரு சில இடங்களில் தாக்கல் இப்போ நான் வீடியோ எடுக்கும்போது தாக்கல் நடத்தப்பட்டதாக சொல்கிறாங்க. மேபி இன்னைக்கு காலையில் நம்ம விடிஞ்சு பார்க்கக்கூடிய பதிவுகள் மிக முக்கியத்துவம் வாய்ந்த பதிவுகளாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா ஐஆர்ஜிசி சொல்லிட்டாங்க, நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் எங்கள் மீது அடிக்கிறீங்களோ அதே அளவுக்கான இலக்குகளை நிச்சயம் வைக்கும். ஸ்டூபிட் அப்படின்ற ஒரு வார்த்தையும் இந்த பஸ்டர் போன்ற வார்த்தைகள்லாம் நல்ல படித்த நபர்கள், நல்ல ஒரு குவாலிஃபிகேஷன் ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய நபர்கள் இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அல்ல. ஏதோ ஒரு பேட்டர் ரவுடி மாதிரி நீங்கள் பாட்டு மிரட்டிட்டு இருக்கீங்க. அந்த மிரட்டலுக்கு அடிபணியக்கூடிய நாடுகள் நாங்கள் அல்ல. இனி எங்கள் தாக்குதலை பார்க்க போகிறீர்கள், தயாராக இருங்கன்னு சொல்லிட்டு 98வது அலையில் இஸ்ரேல் மீது நேரடி ஹிட் ஒன்று அடிச்சிருந்தாங்க, நேரடி தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்க. காலையிலிருந்து ஒரு சில கொத்து குண்டுகள் வீசப்பட்டிருந்தது. பட் பெருசாக பாதிப்புகள் இல்லை. அங்கங்கே ஒரு சில ரோடெல்லாம் சும்மா எவ்வளவா தோண்டின மாதிரி தான் இருந்தது. பட் மதியத்துக்கு மேலே 98வது அலையை அனுப்பும்போது ஒரு நேரடி ஹிட்னு சொல்லியிருக்காங்க. அந்த பதிவுகளையும் பார்க்க முடிஞ்சது. அப்போ இந்த இரண்டு தரப்பு எதிர்ப்புகளையும் தாண்டி நேற்றே ஒரு சில பெட்ரோ கெமிக்கல்லாம் பெண்டிங் இருந்ததாக இன்னைக்கு காலையிலிருந்து பெட்ரோ கெமிக்கல் யூனிட்லாம் மறுபடியும் சிராஸ் போன்ற பகுதியெல்லாம் பெரிய அளவுக்கு தாக்கல் நடத்தினாங்க. ஈரான் ஹவுதிகளுக்கு உத்தரவிட்டுட்டாங்க, பங்காளி அங்கே கொஞ்சம் பிடிச்சி வை, செங்கட்டில் கொஞ்சம் பிடிச்சி வச்சுட்டு அவங்க ஒரு அடி இதுக்கப்புறமா அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா இப்பயே அடிச்சிட்டாங்க, இருந்தாலும் நீ கொஞ்சம் செங்கல்ல பார்த்து பிடிச்சி வச்சுக்கோங்க, நீ நம்ம உலகத்தை ஆட்டி உடைக்க போகிறோன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் எப்படி நீங்கள் ஏற்றுமதி பண்ணிடுறீங்க, என்ன மாதிரி பண்ணிடுறீங்கன்ற மாதிரியான ஒரு பிரகடனம் அப்படின்னே சொல்ல முடியும். இப்போ சரி, ஐரோப்பா நாடுகளும் சுற்றி இருக்கக்கூடிய நட்பு நாடுகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி ஜார்ஜியா மெலோனி அவர்கள் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. ட்ரம்ப் அவர்கள் தொடர்ந்து நேட்டோ நாடுகளை மிரட்டிட்டு இருக்காங்க, நேட்டோ நாடுகள் தனக்கு சப்போர்ட் பண்ணலான்ற மாதிரிலாம் சொல்லப்பட்டதுக்கு யாராக இருந்தாலும் முதல்ல எங்களுடைய நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட் தான் ரொம்ப முக்கியம், எங்கள் நாட்டோட நலன் தான் ரொம்ப முக்கியம், அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு மற்றது எல்லாமே. இது எங்கள் நாட்டோட நலனை நாங்கள் பார்க்குறோம், நாங்கள் ட்ரம்ப் அவர்களோட நிலன்னு எங்களுக்கு முக்கியம் கிடையாது, எங்களுக்கு தேர்ட் கொஸ்டின்னுட்டாங்க. இப்போ கனடா ஓடி என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் மீது தாக்கல் நடத்துவது ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது, இது ஒன் வே ஆஃப் வார் கிரைம், இது கண்டிப்பாக நாங்கள் ஐநாவில் முறையிட்டே தீர்வும், உடனடியாக நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லா நாடுகளுமே கொஞ்சம் அரசல புரசலாக அமெரிக்கா கிட்ட இல்லை வேண்டாம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை அடிக்க வேண்டாம், பவர் ஸ்டேஷனையோ இல்லை ரயில் நிலையங்கள் நிறைய அடிச்சிட்டாங்க, ஏற்கனவே ஒரு 8 இடத்துல அடிச்சிட்டாங்க, இருந்தாலும் மீதி இருக்கிற நிலைகளை அடிக்க வேண்டான்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக ஈரான் தரப்பில் ஒரு 3 எச்சரிக்கையை பார்க்க முடியுது. சவுதி அரேபியாவில் இன்றைக்கி காலையிலே ஒரு பெட்ரோ கெமிக்கல் அடிச்சிட்டாங்க. அந்த பெட்ரோ கெமிக்கல் அடித்ததுக்கு பாகிஸ்தான் ஈரானுக்கு கண்டனம் தெரிவிச்சிட்டாங்க. இல்லை ஈரான் எப்படி நீங்கள் சவுதி அரேபியா தொடலாம், தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு கண்ணை குத்துற கண்டனம் தெரிவிச்சிட்டாங்க. ஆனால் சவுதி அரேபியா இஸ்ரேலுக்கு கண்டனம் தெரிவிச்சிட்டாங்க.
ஏன்னா இஸ்ரேல் வந்து அல்-அக்ஸா மாஸ்க்குள்ளே வந்து பெருசாக அலோவ் பண்ணாதனால இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் இப்படி பண்ணலாமான்ற மாதிரி இஸ்ரேலுக்கு தனது கண்டனங்களை தெரிவித்திருக்கிறாங்க. அதையெல்லாம் தாண்டி இவங்க ஈரான் என்ன பண்ணிட்டாங்க, இங்கே அதாவது சவுதிக்குள்ளே இருக்கக்கூடிய ஜபல் அலி போர்ட்னு சொல்லுவாங்க. அந்த ஜபல் அலி போர்ட் யுஏஇக்குள்ளே இருக்கக்கூடிய ஜபல் அலி போர்ட் இருக்கு இல்லையா, அந்த போர்ட்டில் அமெரிக்காவுடைய முக்கிய நிலைகளை தொடர்ந்து நாங்கள் தாக்கல் நடத்திட்டு இருக்கோன்ற மாதிரி சொல்கிறாங்க. இனி உங்களுக்கான இறுதி காலம் வரையறுக்கப்பட்டு விட்டது அப்படின்னு இவங்களை எச்சரிக்கை கொடுத்துடலாம. இன்றைக்கி தான் கொஞ்சம் குவைத்தும் யுஏயும் கொஞ்சம் பெருமூச்சு விட்டுருக்காங்க. குவைத் வந்து 17 ட்ரோன் தான் வந்ததான். அதே போல் யுஏ என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பேலஸ்டிக் மிசைல்ஸும் ஒரு 11 ட்ரோனும் வந்திருக்கான். ரொம்ப கம்மின்றாங்க பாஸ், இதுவே ரொம்ப கம்மியாக. இதற்கு முன்பு ரொம்ப அதிகமாக அடிச்சிட்டு இருந்தாங்க, இன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப கேப் விட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக பார்க்கப்படுகிறது. இஸ்ரேலுடைய மிலிட்ரி சார்பாக நாங்கள் தயாராக இருக்கோம் பாஸ், நீங்கள் எப்போ உத்தரவு கொடுத்தாலும் நாங்கள் வந்து களத்தில் இறங்க தயாராக இருக்கின்றாங்க. வீடியோட நிறைவு பகுதியில் பக்ரைன் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க. இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை சிறப்பாக கொண்டு போய் சேர்த்த வேண்டியது ஐநாவுடைய பொறுப்பு. உலகமே பாதிக்கப்பட்டிருக்கு, இன்னும் ஏங்க நீங்கள் தலையிடலான்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க. இந்த தீர்மானத்துக்கு ஃபேவராக பக்ரைன், டென்மார்க், ஃப்ரான்ஸ், கிரீஸ், லாட்வியா, லைபீரியா, பனாமா, சோமாலியா, யூகே, யூஎஸ் எல்லாம் ஓட்டு போட்டாங்க. எகெயின்ஸ்டாக ஓட்டு போட்டது, வீட்டோ அதிகாரம் கொண்டு வந்து தடுத்தது யாருன்னா சீனாவும் ரஷ்யாவும். ஸோ சீனாவும் ரஷ்யாவும் ஈரானுக்கு பக்கபலமாக இருக்காங்க இப்போதைக்கு. ஆப்ஸ்டண்ட் ஆனது யாருன்னா கொலம்பியாவும் பாகிஸ்தானும் ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர்னு லீவை போட்டாங்க. இந்தியாவில் வந்து கலந்துக்கல்ன்றது ஒரு கூடுதல் தகவல். அதாவது அப்ஸ்டெயின் ஆகலை, கலந்துக்கொள்ன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். ஸோ ஐநா செக்யூரிட்டி கவுன்சில் கொண்டு வந்த தீர்மானம் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் ஐநா தலையிட்டு அமைதி ஏற்படுத்த வேண்டும் என்றதில் அங்கே வீட்டு அதிகாரத்தை கொண்டு வந்து தடுத்துட்டாங்க. நீங்கள் இங்கே தீர்மானம் கொண்டு வர வேண்டியதில்லை, நீங்கள் நாட்டாமக்கிட்ட போனாவே போதும், அவங்க தாக்கல் நடத்த நிறுத்தினாவே போதுன்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ ரீசெண்டாக நான் பேச வரும்போது திடீர்னு ஒரு சில சேனல்லாம் வந்து ஃப்ளாஷ் நியூஸாக வந்து போட்டிருந்தாங்க, அல் ஜசீரா போன்ற சேனல்லாம் ஈரான் கொஞ்சம் பேச்சுவார்த்தைக்கு உடன்பட்டிருப்பதாக, அதனால் தாக்குதல் ஒரு 2-3 மணி நேரம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் ஆன் த வே அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆனால் காலையிலே உங்களுக்கு ரவிக்குமார் ஆர்கே சேனலே சொன்னேன் நான், ஆல்மோஸ்ட்டு விமானங்கள்லாம் பறந்த வண்ணம் தாங்க இருக்குது. வந்து மிடில் ஈஸ்டில் பாருங்க, அங்கே எனக்கு மத்திய தரைக்கடல் பகுதியாகவும் சரி, இல்லை ஐரோப்பாவிலையும் பெரிய அளவுக்கு தரையிறக்கி எல்லாமே தயாராக இருக்கிறாங்க. டைம் வந்து 8 மணிக்குன்னெலாம் இல்லை, அவங்க சொல்லி வச்சு அடிக்க மாட்டாங்க. தாக்குதல் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போயிடும், இடைமறித்து தாக்குதல், நம்ம நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்று வெடிவதற்குள் ஒரு சில பகுதிகளை அடிப்பாங்க. அதனால் அதற்காக ட்ரம்ப் சொல்கிற மாதிரி ஒரே நாள் எல்லாத்தையும் அடிப்பாங்களான்னா இல்லை, 10 நாள் டைம் இல்லை 7 நாள் டைமு, ஆனால் கடுமையான இலக்குகள் அடிப்பாங்க. அதே சமயத்தில் இவங்களும் அரபு நாடுகள் மீதும் இஸ்ரேல் மீதும் பெரிய டஃப் இருக்கும். ஸோ நமக்கு ரொம்ப ஒரு முக்கியமான நாட்கள் வந்து இந்த 10 நாட்கள் தான், ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்கள். பார்க்கலாம், இல்லை அதுக்குள்ளே பேச்சுவார்த்தைக்கு வராங்களா இல்லை தாக்கல் நடத்த போகிறாங்களான்றது உங்களுக்கு வெளியேறதுக்குள்ளே தெரிஞ்சிடும். ஆனால் என்னுடைய கெஸ்ஸிங் படி என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்தினாலும் இன்னொரு பக்கம் தாக்கல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய தென்படுகிறது என்பதும் ஒரு கூடுதல் தகவல். இப்போ லேட்டஸ்ட்டாக கூட ஈரான் என்ன சொன்னாங்கன்னா, குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க பேஸ் அடிச்சிட்டும் அமெரிக்காவோட ட்ரூப் வந்து பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், டேட்டு இன்னும் ஒரு நாள் தள்ளி போடுங்க, நாங்கள் பேச்சுவார்த்தையை முடிச்சு கொடுக்குறோம் அப்படின்னு மறுபடியும் பாகிஸ்தான் தரப்பில் இருந்தும் இன்னும் ஒரு சில நட்பு நாடுகளும் வந்து ட்ரம்ப்பு கிட்ட ரெக்வஸ்ட் வச்சதாகவும், அதனால் ட்ரம்ப் அவர்கள் மறுபடியும் பேச போகிறான்னு தெரியல. நார்மலாகவே நீங்கள் போய் ரெக்வஸ்ட் வச்சாவே நான் தான் தாக்கல் நடத்தினேன், ஈரான் வந்து என்கிட்ட கெஞ்சினாங்க, அதை பண்ணாங்கன்னா ஒரு கதையை விடுவார், மறுபடியும் பேச்சுவார்த்தைக்கு வரவங்க கூட ஓடி போயிடுவாங்க. ஆனால் எனக்கு இன்னுமே டவுட்டு, ஈரான் நிஜமாவே பேச்சுவார்த்தைக்கு போயிருக்குமா இல்லை இவங்களா கதை விடுறாங்களா அப்படின்றத நம்ம அடுத்த பதிவில் பார்த்துக்கலாம் நம்ம. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.